ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா டோர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா 4th T20 மேட்ச். அதுக்கான டீப்பான அனலைஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 3rd T20 மேட்ச்சுக்கு நம்ம வீடியோன்றது போஸ்ட் பண்ணலை. அந்த மேட்ச் கொடுத்த ஸ்மால் லீக்குமே சரியில்லை, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் WBBL கண்டினியூவாக எல்லா மேட்சுமே வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். மென்ஸ் மேட்ச் இருக்கிறதுனால நான் WBBL கவர் பண்ணுறது இல்லை, அது நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு WBBL நல்லா போயிட்டுருக்கப்போ அதை அப்படியே வந்து ப்ளே பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஒரு டீம் கொடுத்து வின்னிங்ஸ்ன்றது கொடுக்குறேன். நீங்களும் கிராண்ட் லீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு இந்த மேட்ச் ரொம்பவுமே சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும். 4th மேட்ச்சு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால் தான் லெவல் பண்ண முடியும் சீரீஸை. 4 மேட்ச் தான் வச்சுருக்காங்க. 5 மேட்ச்னால் 3 மேட்ச் ஜெயிப்பாங்க, கப் அடிப்பாங்க. இந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னா ஈக்குவல் ஆகும் சீரீஸு. அப்படி இந்தியா வின் பண்ணிட்டா சீரீஸ் கப் அடிப்பாங்க. 15th நவம்பர் 8:30 PM நடக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க 4 பெரிய கிரவுண்ட்லேயுமே மேட்சை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வென்யூவில் வந்து மேட்ச் நடக்குது. இது வந்து ஜோஹானஸ்பர்கில் நடக்குது. ஸோ ஜோஹானஸ்பர்க் கிரவுண்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் கிடைக்கும். சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சேசிங்லாம் எடுத்துகிட்டா இந்த மேட்சும் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, செகண்ட் பவுல் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய் பவுல் பண்ணுறப்போ அவங்களால பிக் பண்ணி அடிக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். சேம் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் புது ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு எப்படி டீம் எடுக்கலான்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ 4th மேட்ச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. சூரியகுமார் யாதவ் பெரிய ரன் போகிறதுக்கான ஒரு மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்கார். சஞ்சு சாம்சன் அவரோட பழைய ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் ஹிட் பண்ணியிருக்காரு. பட் அடுத்த மேட்ச்சே அவுட் ஆகக்கூடிய பிளேயர் தான். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துடலாம். டோட்டலாக 32 மேட்ச் நடந்திருக்கு. 16 மேட்ச் வந்து ஃபஸ்ட் டீமும் 16 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 175 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் 175னா கண்டிப்பாக 200 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹை ஸ்கோரிங் கேமாக போக வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ்னால வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருண் சக்கரவர்த்தி வந்தப்போ ஒரு வேர்ல்டு கப் அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ ஈஸியாக பாகிஸ்தான் வந்து ப்ளே பண்ணாங்க. அப்போ முகமது ரிஸ்வான் சொல்லியிருப்பார், இவரை மாதிரி நிறையா பவுலர் எங்கள் ஊரில் இருக்காங்க, அதனால் ஆடிடுவோம் அப்படின்னு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்படி யாருமே இல்லை. ஒரு 5-6 ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப டிஃப்ரென்ஷியலாக யாரும் பவுல் பண்ணுறது இல்லை. இதே ஆப்கானிஸ்தான்னா உங்களுக்கு எல்லாருமே ஸ்பின்னர்ஸே டிஃப்ரென்ஷியலாக பவுல் பண்ணுவாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னர்ஸ்க்கு வீக்குன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அது அழகாக வருண் சக்கரவர்த்தி பயன்படுத்தி அதிகமான விக்கெட்ஸ்ன்றதை எடுத்துகிட்டு இருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்டுமே எடுக்கிறார். இந்த விக்கெட்லையுமே உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டு பண்ணிவிட்டு செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு ஹை ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பீட்டர் வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ பார்ப்போம். 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பு கபடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம். கிரிக்கெட்டுக்குமே 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. உங்களுக்கு டேரெக்டாக பேங்க்குக்கு TDS பிடிக்காமல் வரணும்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி GSTயும் உங்களுக்கு 100% ஃப்ரீ. உங்கள் வின்னிங்ஸை நீங்கள் டெபாசிட் கன்வெர்ட் பண்ணால் 4% ஃப்ரீ தராங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. நல்ல குரோத்தில் போயிட்டுருக்கக்கூடிய ஆப். இப்போ அப்டேட் கூட விட்டுருக்காங்க. அப்டேட் பண்ணி பார்த்தா இன்னுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் வின் பண்ணுற மொத்த அமௌண்ட்டையும் டேரெக்டாக வித்ட்ரா பண்ணலாம். TDSல எந்த போனஸ் தரோம், அதுக்கப்புறம் அது தரோம், இது தரோம், எந்த ரூலுமே இல்லை. எவ்வளோ வின் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கம்பெனியே அவங்களோட லாபமே இல்லாமல் அவங்களோட ஃபண்டை வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ லாபம்னா TDSலையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, GSTயும் கொடுக்குறப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசனாக அவங்க சொன்னாங்க, நல்லா க்ரோத் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிவ்அவேவும் கொடுப்பாங்க. வேறு ஆப்பனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 3 மேட்ச் நடந்திருக்கு இந்த சீரீஸில். 3 மேட்ச்சில் வந்து பார்க்கலாம். ஒரு மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா போராடி ஏதோ ரன்ஸுன்றதை அடித்தார். அதே மேட்ச்சில் அவங்களுக்கு ஸ்டப்ஸ் வந்து 47 ஸ்லோவாக கொண்டு போகிறாரு. வருண் சக்கரவர்த்தி தான் கீ. அதேமாதிரி இங்கேயும் வருண் சக்கரவர்த்தி தான் இன்னொரு மேட்ச்லேயும். அஸ்தீப் சிங்கு 3 விக்கெட் எடுத்தார். அதை எதிர்பார்த்தது தான். மார்க்கோ யான்சன் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்குவார் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு 2 விக்கெட் 1 விக்கெட்டு பேட்டிங்லேயும் ஆடுறாரு. மார்க்கோ யான்சனுக்கு நல்ல ஒரு சீரீஸாக அமைஞ்சிருக்கு. ஹென்ரிக் கிளாசன் 41. அதேமாதிரி ஹென்ரிக் கிளாசன் மினிமம் 20 ரன் 25 ரன் ஸ்கோர் பண்ணி விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அதுலேயும் அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. சஞ்சு சாம்சன் ஒரே ஒரு மேட்ச் தான் அடித்தார். மீதி 2 மேட்ச்சுமே டக் அவுட்டு. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சுமே நான் சொல்லியிருப்பேன், மார்க்கோ யான்சனுக்கு எதிராக சஞ்சு சாம்சன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அவர் 100 அடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் 2வது மேட்ச் 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே மார்க்கோ யான்சனுக்கு எதிராக தான் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனார். இதுதான் வந்து அவரோட வீக்னஸ்ஸு. அது கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. இப்போது 2 100 அடிச்சுட்டு 2 டக்கு, மறுபடியும் அப்படியே டக்கு அதுக்கப்புறம் 5 ரன் 6 ரன் அப்படின்னு போனால் அபிஷேக் சர்மா இந்த சைடு ரன் அடிச்சுட்டே வந்தார்னா சஞ்சு சாம்சனை தூக்கிட்டு அந்த இடத்துல
வேறு பிளேயரை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. ஆனால் என்ன விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்கிறதுனால அவர் தப்பிப்பார் கொஞ்சம். ஸோ பார்க்கலாம். அபிஷேக் சர்மா கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஒரு மேட்ச் அடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த மேட்ச் அப்படியே அடிக்கக்கூடிய பிளேயர் இல்லை. இந்த விக்கெட் கொஞ்சம் மாறும். இந்த விக்கெட் மாறுறப்போ அவர் அடாப்ட் ஆகி ஆடுறதுன்றது கஷ்டம். வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டு, ரவி பிஷ்னாய் 3 விக்கெட்டு, இங்கே மார்க் ஆன்சன் 1 விக்கெட், அதேமாதிரி மார்க் ஆன்சன் 1 விக்கெட். இங்கேயும் உங்களுக்கு பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஆடி இருந்தார். ஓரளவுக்கு வருண் சக்கரவர்த்தி நம்ம மார்க் ஆன்சன் சொல்லலாம் பிளேயர் ஆஃப் த சீரீஸ்க்கு வந்து நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு. பார்ப்போம் அந்த மேட்ச்சில் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கூட அவர் கேப்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா T20 அவர் ஃபார்ம் அவுட்டே ஆனது கிடையாது. அதே மாதிரி இப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 மேட்ச்லாம் அவுட் ஆனது இல்லை. எப்படியாவது வந்து ஒரு மேட்சாக பெரிய ஹிட்டிங் கொடுத்துருவார். மேபி இந்த மேட்ச்சில் கேப்டன்ஸ் நான் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த மேட்ச்னு பார்த்தோம்னா இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடின மேட்ச் தான். அதில் என்ன நடந்திருக்குன்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் 100, ஜெய்ஸ்வால் 60, கேசவ் மகாராஜ் 2 விக்கெட்டு, லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து 2 விக்கெட். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ குல்தீப் யாதவை பிக் பண்ண முடியாமல், இப்போ எப்படி வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அதேமாதிரி குல்தீப் யாதவை பிக் பண்ணி அடிக்க முடியாது. ஜடேஜாவும் 2 விக்கெட் எடுத்தார். டேவிட் மில்லர் மட்டும் போராடி 35 ரன், ஆடல் மாக்ரமோ ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையஸ்டேவும். மற்றபடி இந்தியா தான் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. இதே கான்செப்டில் இந்த கிரவுண்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறையா மேட்சஸ் இதே மாதிரி போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் இந்தியாவாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க. அப்போ சேசிங் வரப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னர்ஸ்கிட்ட மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கேசவ் மகாராஜை ஒரு ட்ரம் கார்டு பிக்காக எடுத்துக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். இப்போது லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் பார்க்கலாம். இதில் நீங்களே பாருங்கள் எத்தனை பேர் 30% கீழே இருக்காங்க, 50%க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா தெரியும். ஏன்னா 50%க்கு மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை எல்லோரும் பிக் பண்ணிடுவாங்க. 50%, 50% கீழே இருக்குது எத்தனை பேர்னு பார்ப்போம். இதில் சிம்லைனு ஸோ 13%, அதுக்கப்புறமா கேசவ் மகாராஜ் 25%, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் 34%. ஸோ இந்த 3 பேரை வந்து நம்ம ரொம்ப லோன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேர்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, நெக்ஸ்ட்டு திலக் வர்மா. இந்த 5 பேர் மட்டும்தான் ஹை ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸு. இதில் உங்களுக்கு மார்க் ஆன்சன் சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன். அந்த 5 பேருக்குள்ளே அந்த 5 பிளேயரோ இல்லை 3 பிளேயரோ லோ பர்சன்டேஜ் எடுத்து அதில் கேப்டனாக கொடுத்துருக்கவங்க தான் ட்ரீம் டீமாக வந்திருக்காங்க. அப்போது ஒரு 3-4 ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயரை நம்ம எடுக்கிறோம். அதில் ஒரு பிளேயருக்கு கேப்டனாக வைஸ் கேப்டனாக கொடுத்து சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 5 பேர் மட்டும்தான் கிராண்ட் லீக்ஸ்க்கு இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிளேயரை எடுத்திருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேஃபஸ்ட்டு பிக்ஸை தான் மோஸ்ட்லி எல்லோரும் பிக் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் டீம்லேயுமே அதான் வந்திருக்கு. சேஃபஸ்ட்டு பிக்ஸில் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹையஸ்ட்டு ரிஸ்க் எல்லோரும் எடுத்தது என்னென்னா சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணுறது தான் மிகப்பெரிய ரிஸ்க். இப்போ நம்ம ஒரு 4 ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுல ஹையாக யாரை பிக் பண்ணியிருக்காங்களோ அந்த 4 பேர்த்தை நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ட்ரீம் ஓவரால் உங்களுக்கு ட்ரீம் டீமோட காம்பினேஷனு. ஸோ 100% எடுத்துக்க பிளேயரை நம்ம ட்ராப் பண்ணி 20%, 10% எடுத்துக்கூடிய பிளேயரை லோ பர்சன்டேஜ் பிளேயரை எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு சேஃபஸ்ட்டு வைஸ் கேப்டனாக கொடுத்து இந்த சைடு ரிஸ்க்கான எடுத்துக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறப்ப தான் அந்த காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் தெளிவாக சொன்னது இல்லை. நான் ஃபைனலாக உங்களுக்கு டெமோ டீம் காட்டுறப்பையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போயுமே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் சேனல். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. செட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸான்னு பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஆடு மாதிரி ஓடும். அது நம்ம கொடுக்குற ஆடு கிடையாது, டெலகிராமே கொடுக்குறது. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் தான் கொடுத்துட்ருங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் போகல. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 7-8 நாளைக்கு மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். வின்னிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம் பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். பிளேயிங் லோனில் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லோனில் ரைசா ஹென்ட்ரிக்ஸு, அடுத்தா ரிக்கிள்டன், மாக்ரம், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், ஸ்டப்ஸு, மார்க்கோ யான்சன், கோட்ஸி, கேசவ் மகாராஜ், சிப்லைனு. அது அடுத்து பார்த்தோம்னா பீட்டர் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேபி 3 பேசர் 2 ஸ்பின்னர்னு போகலாம்.
அடுத்தது இந்தியாவில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், அடுத்ததாக ரமன்தீப் சிங், அஸ்தீப் சிங், வருண், அடுத்ததாக வந்து ரவி பிஷ்ணாய். மேபி ஆவேஷ் கான் தேவைப்பட்டாவோ இல்லை வைசாக் விஜயகுமார் தேவைப்பட்டாவோ இல்லை யாஸ் தயால் தேவைப்பட்டாலோ இந்த இடத்துல ரமன்தீப் சிங் பதிலாக ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும், இல்லை அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கோங்க. இப்போது இனிஷியல் ஸ்பெல் டெத்து ஸ்பெல்லில் உங்களுக்கு கண்டிப்பாக கோச்சி ஆன்சன் தான் வந்து முடிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் இந்த சைடில் உங்களுக்கு பவர் பிளேயாக இருக்கட்டும், டெத்துலேயே இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவும் ஹர்தீப் சிங் தான் மூவ் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருந்தால், ஸ்பின்னர்ஸ் அப்படி அதிகமாக இல்லை, மீடியம் பேஸ் இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஆவேஷ் கான் வந்து டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓப்பனிங்கில் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் தான் வந்து இவங்க ஆடுறாங்க, இவங்களும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் தான் ஆடுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவை பார்க்குறப்போ நமக்கு இந்த சைடு தான் அதிகமான லெஃப்ட் ஹேண்டர், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல் 4 பேர். அப்போ ஏடல் மார்க்ரம் எப்படினாலும் ஒரு 2லேருந்து 3 ஓவர் வந்து போடுவார். அதில் ஏதோ லக்கில் ஒரு விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் பேட்டிங் வந்தால் 25 ரன் ஆடுவார். அப்போது ஏடல் மார்க்ரம் ஓரளவுக்கு சேஃபஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுல. இப்போது தொடர்ந்து ஃப்ளாப்பான பிளேயர்ஸ் வந்து சைன் ஆவாங்க முக்கியமான மேட்சஸ்லாம் பார்த்தா டேவிட் மில்லருக்கான வாய்ப்பு அதிகம். டேவிட் மில்லர் ரொம்ப லோ பர்சன்டேஜாக தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா பீட்டரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரம் கார்டு பிக்காக, லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் அவர் இருப்பார். அப்படி பீட்டர் ஆடலை அப்படின்னா கேசவ மகாராஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் பண்ணாங்கன்னா இந்தியா தரப்பில் இப்போ எல்லாருமே திலக் வர்மா, அபிஷேக் சர்மான்னு போவாங்க. கொஞ்சம் அதையே மாற்றி யோசிச்சு நீங்கள் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் நல்லா ஆடுவாங்கன்ற மாதிரி யோசிங்க. இல்லை டாப்பில் ஃபுல்லாக விக்கெட் போகுது, இல்லை சேசிங் வராங்க, கொஞ்சம் போராடி அடிச்சுட்டு விக்கெட் போயிடுச்சு, லோ பர்சன்டேஜ் பிக் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடுவாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் வீடியோ வரும்னா நீங்கள் ரிங்குவை யோசிக்கலாம். இந்த சைடு டேவிட் மில்லர் எப்படியோ அதேமாதிரி ரிங்கு இந்த சைடு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பீட்டர் எப்படியோ இந்த சைடில் உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்ணாய் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப கீயாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து ட்ரம் கார்ட் பிக்ஸு ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஃப்ளாப்பாக சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பாக வர அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு தான். அந்தளவுக்கு ஃபார்ம் அவுட்டில் இல்லை, ஏதோ ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். அதேமாதிரி சூரியகுமார் யாதவ் இந்த சீரீஸ் ஃபுல்லாமே ரொம்ப ஃப்ளாப்பாக இருக்கார். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பெரிய இன்னிங்ஸ் ஆட வாய்ப்புகள் இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு கேப்டன்சி சாய்ஸ். இப்போ செகண்ட் தான் பவுல் பண்ணிட்டே இருக்கனால அவனால் விக்கெட் எடுக்க முடியல. அதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட்டு சேசிங்கில் வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சேம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியான் கேப்டன் சேஃபாக போகிறது சரியான ஒரு ஆப்ஷன். வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு சரியான ஒரு ஆப்ஷன் கேப்டன் போகிறது. அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் உங்களுக்கு மார்க்ரம் பெட்டரான ஒரு சாய்ஸு, ஹென்ரிக் கிளாசன் பெட்டரான சாய்ஸ், மார்க் யான்சன் ஒரு பெட்டரான சாய்ஸு, கோச்சியா வந்து பெட்டரான சாய்ஸ். கோச்சி ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கணும்னா எடுக்காமல் போக மாட்டார். அடுத்த மேட்ச்சே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பேட்டிங் வந்தாலும் டீசென்ட் ஆடுவார். ஸோ சேஃப் பிக்ஸில் நம்ம கேப்டன் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறப்போ தான் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ரிக்கில்டனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டனா. சேம் சஞ்சு சாம்சனை நீங்கள் ஒரு கேப்டனா நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் எடுக்கலாம். சப்போஸ் சூப்பர் பேட்டிங் ட்ராக் அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி பேட்டர்ஸ், இங்கேயும் டாப்பில் இருக்க மோஸ்ட்லி பேட்டர் எடுத்துக்கோங்க. பவுலர்ஸில் 1 or 2 பவுலர்ஸ் இல்லை 3 பவுலர்ஸ் வரையாக கரெக்டாக அவங்க ஒரு விக்கெட் எடுப்பாங்கன்ற மாதிரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அக்ஷர் பட்டேல் பெரிய அளவு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அவரை வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. சும்மா பார்ட் டைமாக தான் பயன்படுத்துகிறாங்க. போன மேட்ச் தான் வந்து 4 overs வீசினார். அப்படி இல்லாட்டி அதுவுமே குறைவாக தான் இருந்திருக்கும். அதான் ஆவேஷ் கான் வந்துட்டால் இன்னுமே வந்து குறையும். அந்தளவுக்கு அவரும் கன்சிஸ்டண்ட்டாக 3 விக்கெட் 4 விக்கெட் மாதிரி ஒரு பிரைம் பவுலர் மாதிரி விக்கெட் எடுக்கிறது இல்லை. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் ரோல் தான் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸில் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா ஃப்ளாப்பாக வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி திலக் வர்மா ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கிராண்ட் லீக்ஸில் மட்டும் ரொட்டேஷன் பேஸில் எடுத்துக்கோங்க. ட்ரம் கார்டு பிக்காக ரிங்கு சிங்கை நம்ம பயன்படுத்தலாம். சஞ்சீவ் சாம்சன், சூரியகுமார் யாதவ் நல்ல இன்னிங்ஸ் ஆட வாய்ப்புகள் அதிகம். இந்த சைடு டேவிட் மில்லரை ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிக்கில்டனும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ரைசாக் ஹென்ட்ரிக்ஸு மோஸ்ட்லி வந்து 20-25 ரன் அதுக்கப்புறம் ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதேமாதிரி இங்கே சிம்லைனு நல்ல ஒரு பிளேயராக இருக்கார். டீசெண்டாக வந்து பவுன்ஸு அதுக்கப்புறம் ஸ்லோயர் பவுலிங்லாம் போட்டு மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸுன்ற மாதிரி எடுத்துறாரு. 1 or 2 விக்கெட்ஸ்ன்ற மாதிரி எடுத்துறாரு. ரெக்கார்டுமே அதான் வந்து சொல்லுது. ஸோ சேஃபில் மார்க் யான்சன் கோச்சின்னு உங்களுக்கு தெரியும். பட் கொஞ்சம் யோசிச்சு சிம்லைனை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பீட்டரை ஹை ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் மட்டும் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எடுங்க. இந்தியா வின் பண்ணுவாங்கன்ற கான்செப்டில் போனீங்கன்னா, இந்தியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேட்டர்ஸ் ஃபுல்லாக எடுத்து பவுலர்ஸை எடுத்துட்டோம்னாலே அது கரெக்டாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரெஷர் ஆயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்கனோட இன்ட்ரெஸ்டிங்கான லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸ் எடுக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனு. ஸோ ரிஸ்க்கு கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் அந்த முன்னாடி நான் ஷோ பண்ண மாதிரி
3லேருந்து 4 பிளேயர் இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிளேயரை எடுத்து, ஸோ எல்லா டீம்லையும் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு சில டீம்ஸில் எடுத்துகிட்டு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஓகே ஒரு ஆள் கொடுத்துட்டு அந்த எடுத்த ரிஸ்க் பிளேயர்ஸில் 3-4 பேர்த்தில் யாருக்காவது வைஸ் கேப்டனோ கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் தான். சூரியகுமார், அதாவது மார்க் ஜான்சன்னு, ஹார்திக் பாண்டியா, மாக்ரம், அடுத்து சஞ்சு சாம்சன், ஹென்ரி கிளாசன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங், ரவி பிஷ்னாயி, அடுத்து சிம்லேன், அடுத்து கோட்சியா. இதுதான் வந்து டீம் 1. இதுவுமே ஓரளவுக்கு டீசனான டீம் தான். ஹர்திக் பாண்டியா, மார்க் ஜான்சன் போனால் இன்னும் சேஃபு. கேப்டன் இல்லாமல் குபேரா ஃபேண்டசி ஆப் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபேண்டசி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். கரெக்டாக லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பேட்டில்ஸ் வச்சு யோசிச்சா கூட ஒரு பிளேயரை நீங்கள் ஈஸியாக எடுத்து ப்ளே பண்ணி வின் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டீம் ஹென்ரி கிளாசன், சஞ்சு சாம்சனு. விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக்னா 2 பேருமே ஹிட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இருக்க எல்லா பேட்டர்ஸையுமே டாப்பில் எடுத்துகிட்டு பவுலர்ஸை குறைவாக எடுத்திருக்கேன். ஸ்பின்னர்ஸை மட்டும் டாமினேட் பண்ணுற ஸ்பின்னர்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் வின்னிங்ஸை நம்பி ஏமாறாதீங்க. அதேமாதிரி அமௌண்ட்டு கொடுத்து எங்கேயும் டீம் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஒரு சில மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. WPPL நமக்கு நல்லா போகுது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலில் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் சேனல். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. செட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸான்னு பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஆடு மாதிரி ஓடும். அது நம்ம கொடுக்குற ஆடு கிடையாது, டெலகிராமே கொடுக்குறது. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க. இதே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் தான் கொடுத்துட்ருங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் போகல. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 7-8 நாளைக்கு மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். வின்னிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம்